எந்த இடத்துல உங்களுடைய கதாபாத்திரத்த மிக அழகாக ஹேண்டில் பண்ணியிருந்தாரு பெண் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கீங்க? தனியா நடந்து வந்துருவேன். அதாவது கோபப்பட்டு ஒரு தடவ ஆமா, திருநெல்வேலிக்கு போயிட்டு, ஆமா. தனியா தனியா வந்துருவேன். வந்து அதுக்கப்புறம் பஸ்ல ஏறி வர்றது சரி. ஆமா. பஸ்ல ஏறி வந்துருவேன், போயிடுவேன். அந்த மாரி மொமெண்ட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் அது வேணும்னு ஒரு டைரக்டர் அது ஒர்க் ஆகும், ஒர்க் ஆகாது, கமர்ஷியலாலாம் யோசிப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான மொமெண்ட்ஸ் எல்லாம் வந்து நல்லா ஹேண்டில் பண்ணியிருந்தாரு. இன்னொன்னு வந்து எனக்கு நெறையா கேவ் மீ ஃப்ரீடம் லைக் இன் த சென்ஸ் ஆக்டிங்க பொறுத்தவரைக்கும் அவர் அவர் ஹி லெஃப்ட் இட் டூ மீ. நான் என்னால முடிஞ்சது என்னவோ அதுதான் அந்த கதாபாத்திரத்துக்கு குடுத்துருக்கேன். ம். அவருக்கு அந்த சீனா ஒர்க் ஆகுது, ஒர்க் ஆகலைன்னா டேக் போவாரு. ம். அதர்வைஸ் பெர்ஃபார்மன்ஸா வந்து ஐ வாஸ் கிவன் லாட் ஆஃப் ஃப்ரீடம். ம். ஸோ அந்த விதத்தில வந்து என்னால நெறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண முடிஞ்சுச்சு. ம். ஸோ அந்த விதத்தில ஐ அம் வெரி தேங்க்ஃபுல். திரையில அங்கம்மாவ பார்த்தபோது, இந்த டைரக்டர் உங்களுக்கு சொன்ன கதைய முழுமையாக அந்த திரைக்கு நீங்க கடத்தி இருக்கிறதா நினைச்சீங்களா? நான் எப்போதுமே எனக்கு ரிசல்ட் வந்து பர்சனலா எனக்கு எதுவுமே தோணாது சார். எனக்கு ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸும், பீப்பிள் அத எப்படி எடுத்துக்கிறாங்கன்றத வச்சு தான் அது ஒர்க் ஆகுது அப்படின்றத ம். என்னால புரிஞ்சுக்க முடியுது. பிகாஸ் நானே அதற்குள்ள இருக்கிறதுனால என்னால அந்த ஜட்ஜ்மென்ட் எனக்கு ம். இல்ல. நான் கேட்டு தெரிஞ்சுக்குவேன். ம். நல்லா அதுதான் உங்களுக்கு பிடிச்சதா. ஸோ இது வந்து நாங்க கேரளால காட்டப்பட்டிருக்கு, மும்பைல காட்டப்பட்டிருக்கு. அங்கெல்லாம் வந்து பயங்கரமான பாராட்டு, பயங்கரமான கைத்தட்டல். எக்ஸ்ட்ராஆர்டினரி ரெஸ்பான்ஸோ இதெல்லாம் கேட்கும்பொழுது நெறைய ரிவ்யூஸ் வி ஹேவ் சச் பிரில்லியன்ட் ரிவ்யூஸ். ம். அதெல்லாம் கேட்டு பீப்பிள் கம் அண்ட் டாக் டு அஸ் எங்ககிட்ட வந்து சொல்லி, இவ்ளோ இவ்ளோ நல்லா இருக்கு, இவ்ளோ நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இல்ல எல்லாமே. ஸோ அதெல்லாம் கேட்கும்பொழுது ஓகே. நம்ப இந்த கதைக்கான இத நம்ம ஏதோ பண்ணியிருக்கோம் அப்படின்றது தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த கதாபாத்திரத்த நடிக்கிறதுக்கு உங்களுக்கு ரோல் மாடலா யாராவது இருந்தாங்களா? அங்க வில்லேஜ்ல போய் 1 மாசம் நாங்க அப்படியே அங்க போய் இருந்தோம். ஓ! இருந்து இவங்க அதுக்கு முன்னாடியே 2, 3 மாசம் நெறைய கேரக்டர்ஸ்லாம் எனக்கு காமிச்சாங்க. அங்க சுந்தரின்னு ஒரு லேடி இருந்தாங்க. பயங்கர ஸ்ட்ராங்கா அவங்க தான் அவங்களுக்கு இன்ஸ்பிரேஷன். ஓ! ஷி வாஸ் சோ குட் சார். 3 மணிக்கு எழுந்திருப்பா. ராத்திரி 11 மணிக்கு தான் தூங்குவாங்க. வயலுக்கு போவாங்க, வேலை செய்வாங்க. அப்படி இருப்பாங்க சார். அப்பா! ஸ்ட்ராங்னா ஸ்ட்ராங். ஆ. அதுலலாம் என்னால கால் பங்கு கூட நான் இல்ல. ம். பட் அத ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிட்டேன். புரியுது. அவங்க எப்படி இருக்காங்க, பிசிக்கலா எப்படி இருக்காங்க, எப்படி பேசுறாங்க, தட்டுவேன், வெட்டுவேன், குத்துவேன்னு தான் பேசுவாங்க அந்த அம்மா. ம். அது அவங்கள பார்த்துக்க சொன்னாங்க. ம். அவங்கள அப்சர்வ் பண்ணினது வந்து எனக்கு ரொம்ப உதவியா இருந்துச்சு. ஸோ அந்த மாரி அவங்க கேரக்டர்ஸ் பிக்கப் பண்ணாங்க அங்க போய் இருந்து. ஸோ அதுல எனக்கு இந்த இந்த சுந்தரின்ற அந்த கேரக்டர் வந்து அந்த ஒரு போல்டா இருந்த கேரக்டர்லேருந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் நான். மத்தபடி த லைன்ஸ் டிரைவ் யூ டயலாக் அந்த டயலாக நம்ம கேட்கும்பொழுது அங்கிருந்து நமக்கு மத்த விஷயங்கள் போகுது.